குட் மார்னிங் சில்ட்ரன். நாம் இன்றைக்கி ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிற லெசனை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கா, பேஜ் நம்பர் 12. ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா தமிழில் விசைன்னு சொல்லுவாங்க. ஓப்பனிங் அ டோர், கிக்கிங் அ ஃபுட்பால், கேரம் காயின் இதெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணும்போது என்னது நம்ம ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ். இப்போ இங்கே ஒரு பென் இருக்குது. If I want to make this pen to move that side, நான் என்ன பண்ணுறேன், யூஸ் அ ஃபோர்ஸ் இல்லையா, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ்? இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி விச் சேஞ்சஸ் ஆர், அது என்ன பண்ணுது, அந்த ஃபோர்ஸு சேஞ்ச் பண்ணுது, இல்லாட்டி டென்ஸ் டு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுது. எதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுது? த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அப்படின்னா see now the pen is at rest, is it not? The pen, it is in the state of rest. Now I want to change its position. See, the position change ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன்? I used force. So force it is an external agent which changes or tends to change the state of rest or of uniform motion. இப்போ நீ you are going in a merry-go round, ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக சுற்றணும், அப்போ யூ யூஸ் மோர் ஃபோர்ஸ். ஸோ யூனிஃபார்ம் மோஷனுடைய ஸ்டேட்டை மாற்றுறது, ஒரு டைரக்ஷன் ஸ்விங்கில் விளையாடுற, இந்த பக்கம் போகிற, அகெயின் யூ வாண்ட் டு கம் திஸ் சைட், ஸோ யூ யூஸ் ஃபோர்ஸ், இஸ் இட் நாட்? ஸோ யூ யூஸ் ஃபோர்ஸ் ஃபார் 3 things: to change the state of rest, uniform motion, direction of a moving body. ரொம்ப important definition ma. What you learn this, you will learn till you go to your college about force. So it is an external agency which changes or tends to change the state of rest or of uniform motion or the direction. இப்போ கவனி, ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. இப்போ இது ஒரு சின்ன பேராகிராஃப், பட் யூ லேர்ன் அ லாட் ஃப்ரம் திஸ். தேர் ஆர் 2 quantities in physics. One is called scalar and another is called vector. ஸ்கேலர்னால் அளவு மட்டும்தான். யூ சே மேக்னிடியூட், அளவு இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்கிறோம், மேக்னிடியூட். பட் வெக்டர் மீன்ஸ் இட் ஹாஸ் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் அப்படின்னா இந்த ஃபோர்ஸுங்கிறது டைரெக்ஷனையும் குறிக்கும், அளவையும் குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ அப்ளை அ ஃபோர்ஸ், என்ன டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுற, நார்த்தா, சவுத்தா, இல்லை டுவர்ட்ஸ் அப்பா, டவுனா? ஸோ டைரெக்ஷன் அலாங் வித் த மேக்னிடியூட். அளவு எவ்வளோ அளவு, 5 நியூட்டனா? ஃபோர்ஸ் இஸ் மெஷர்ட் பை நியூட்டன். ஸோ 5 நியூட்டனா, 10 நியூட்டனா அப்படின்னு. அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃபோர்ஸ் என்ன குவான்டிட்டின்னா நீ என்ன சொல்லணும், வெக்டர் குவான்டிட்டி which has both magnitude and direction. Scalarna, it has only magnitude and it is measured by a unit called Newton. அதை நம்ம என்ன எண்ணில், கேபிட்டல் எண்ணில் டினோட் பண்ணணும். சரியா? நான் மறுபடியும் டு சம்மரைஸ் ஐ வில் சே, ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. வெளியிலேருந்து அப்ளை பண்ணுற ஒன்று, அது என்ன பண்ணுது, இட் சேஞ்சஸ் ஆர் டென்ஸ் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் or of uniform motion or direction. அப்புறம் it is a vector quantity and it is அந்த என்னுடைய யூனிட் என்னது, நியூட்டன். எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். சரி, ஃபோர்ஸால் ஏற்படுற விளைவுகள் என்ன விளைவுகள்? Observe the stroke of a batsman. If he wants to hit the cricket ball to the boundary, இப்போ நீ பவுண்ட்ரிக்கு அடிக்கணும்னா அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எப்படி இருக்கணும், அதிகமான அளவாக இருக்கும். சின்ன அளவு இருக்குது, கொஞ்சமாகவும் அப்ளை பண்ணலாம், நிறையாவாகவும் அப்ளை பண்ணலாம். Thus we can conclude that the effect of force depends on the magnitude of the force. Okay? Effect of the force, நீ அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்குறியா கம்மியாக கொடுக்குறியாங்கிறத அளவை பொறுத்து. அப்புறம் அந்த ஏரியா, எவ்வளோ ஏரியாவில் நீ அப்ளை பண்ணுற, the force acting perpendicular on any given surface area. இங்கே பாருங்க, we are going to learn another important word that is called thrust. Thrust. What is thrust அப்படின்னா, force acting perpendicular
பர்பண்டிகுலர்னா திஸ் இஸ் பர்பண்டிகுலர் இல்லையா? இதுதான், இது இப்படி ஒரு பாடி இருக்குது, இது பர்பண்டிகுலர் டைரக்ஷன். புரியுதா? இது பர்பண்டிகுலர். இப்படி ரெண்டும் இருந்தால் இதுக்கு பேரலல், இது வந்து பர்பண்டிகுலர். இப்படி இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் பர்பண்டிகுலர். அப்போ ஒரு பாடிக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் ஆன் எனி கிவன் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் என்ன? த்ரஸ்ட். புரியுதா? த ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர் ஆன் எனி கிவன் சர்ஃபேஸ் ஏரியா. பர்பண்டிகுலராக இப்போ இந்த புக் இப்படி இருக்குது, இப்படி நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழுத்துறல, அது பர்பண்டிகுலர். அந்த பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் அப்ளை பண்ணினா அதுக்கு பேர் என்ன? த்ரஸ்ட். அடுத்தது நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட் இது படிக்க போகிறோம், ப்ரெஷர். ப்ரெஷர்னா என்ன? அழுத்தம் இல்லையா? ப்ரெஷர்னால் நம்ம அது எப்படி நம்ம நல்லா சயின்ஸில் கரெக்டாக டெஃபினிஷன் கொடுக்கணும். நம்ம பார்த்தோம், ஃபோர்ஸுக்கு டிஃபைன் பண்ணோம், த்ரஸ்ட்டுக்கு டிஃபைன் பண்ணோம். த்ரஸ்ட்னா என்ன? பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் ஒரு ஏரியா எல்லாம் அப்ளை பண்ணுற அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் த்ரஸ்ட்டு, அதுவும் நியூட்டன் தான். ப்ரெஷர்னா என்னென்னா, the effect of force can be measured using a physical quantity called. இந்த எஃபெக்டை நம்ம ஒரு அளவில் நம்ம எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸை அளக்க முடியும், அது ப்ரெஷர். இட் கேன் பி டிஃபைன்ட் as the amount of force or thrust acting perpendicularly on the surface of area of 1 square meter of a body. அப்படின்னா 1 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் பை ஏரியா. எவ்வளோ ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற, எவ்வளோ ஏரியாவில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற, அதுதான் ப்ரெஷர். கம்மி ஏரியாவில் நிறையா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணினா என்ன ஜாஸ்தி? ப்ரெஷர் ஜாஸ்தி. ஏரியா பெருசாக இருக்குது, ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தால் ப்ரெஷர் கம்மி. அண்டர்ஸ்டுட்? ஸோ வாட் இஸ் ப்ரெஷர்? ப்ரெஷர் இஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ the SI unit of pressure is Pascal. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, பாஸ்கல். ப்ரெஷர்னா என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கீழே ஏரியா இருந்தால் ஏரியா குறைஞ்சா ப்ரெஷர் அதிகமாகும், ஏரியா ஜாஸ்தியானால் ப்ரெஷர் குறையும். அண்டர்ஸ்டுட்? அதே மாதிரி SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் என்ன? பாஸ்கல். விசை பை பரப்பளவுன்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் பை ஏரியா இஸ் கால் ப்ரெஷர். இந்த யூனிட் வந்து பாஸ்கல். அண்ட் 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 Nm மைனஸ் 2 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் நம்ம Nm மைனஸ் 2ன்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சயின்டிஸ்ட் பிளேசி பாஸ்கல் பேரை தான் இங்கே வச்சுருக்கு. ஸோ ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஸோ ப்ரெஷர் எதை பொறுத்து இருக்குது? ஃபோர்ஸினுடைய அளவு, ஏரியாவுடைய அளவு. So how can you increase the effect of pressure? By increasing the thrust force or by decreasing the surface area. இப்போ தான் நான் சொன்னேன், இது ப்ரெஷர் அதிகம் பண்ணணும்னா மேலே இருக்கிற குவான்டிட்டியை அதிகம் பண்ணணும், கீழே இருக்கிற குவான்டிட்டியை குறைக்கணும். எப்பயுமே இந்த மாதிரி வந்தால் இந்த டினாமினேட்டர் கம்மியானால் ப்ரெஷர் அதிகமாகும், நியூமரேட்டர் அதிகமானால் ப்ரெஷர் அதிகமாகும். இதுதான் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ ஃபோர்ஸ் அதிகமானால் ப்ரெஷர் அதிகமாகும், ஏரியா குறைஞ்சா ப்ரெஷர் என்ன செய்யும்? அதிகமாகும். டவுட்ஸ் இருந்தால் கேளு. த ஆக்ஸ், நெயில், நைஃப், இன்ஜெக்ஷன் நீடில், புல்லட் ஆர் ஹேவிங் ஷார்ப் ஃபைன் எட்ஜஸ் ஸோ ஆஸ் டு எக்ஸர்ட். நீ பார்த்துருக்கல, இப்போ நெயில் நகம் ஏரியா கம்மியாக இருக்கும், நைஃப் பரப்பளவு பாரு, நைஃப்னால் இப்படி ஷார்ப் எட்ஜாக இருக்குல்ல, அப்போ அதுக்கு ஏரியா என்ன? பரப்பளவுன்னு சொல்கிறோம்ல, இதுதான் பரப்பளவு. நைஃபுக்கு வந்து ஓரத்தை பார்த்தீங்கன்னா பரப்பளவு கம்மி பாரு. இந்த நீடில் இந்த பேப்பரில் நான் ஓட்டை போடணுன்னா இதை வச்சு குத்துனா போதும், ஏன்னா இது ஷார்ப்பாக இருக்குது, ஏரியா கம்மி. ஏரியா கம்மியாக இருந்தால் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதனால தான் நீடில் புல்லட்டுக்கெல்லாம் ஏரியா கம்மியாக இருக்குது. புரியுதா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ், more number of wheels are provided for a heavy goods carrier for decreasing the pressure. இல்லையா? பெரிய லாரி, அதில் நிறைய கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிற வண்டியாக இருந்தால் நிறைய வீல்ஸ் இருக்குது, ஏன்னா ப்ரெஷரை குறைக்க. ப்ராடர் ஸ்ட்ராப்ஸ் ஆர் பேக் பேக்குக்கு ஸ்ட்ராப் ஏன் ப்ராடாக இருக்குன்னா நம்ம ஷோல்டர் மேலே இருக்கிற ப்ரெஷரை குறைக்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். புரியுதா? அடுத்தது நம்ம காற்றால் உண்டாகிற ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏர். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு பார்த்தோம். ஏரால் கூட ப்ரெஷர் இருக்குது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்?
Atmospheric pressure, the amount of force or weight of the atmospheric air that acts downward, it is called atmospheric pressure. இந்த ஆமாம், பூமி நம்மளுடைய எர்த்தில் அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர் நமக்கு இம்பார்ட்டண்ட். இதை நம்ம அளக்கிற டிவைஸ் பேர் என்ன? பேரோமீட்டர். ஸோ வி மெஷர் atmospheric pressure by barometer and it is invented by a scientist called Torricelli. ஸோ இது மூணும் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். As an 8th standard student, you should know that atmospheric pressure, what is the device used to measure the atmospheric pressure? Barometer. And who invented it? It is Torricelli. Atmospheric pressure decreases, இது ஒரு important point. Altitude from the surface. Altitude na height. So what is altitude? Height. இதுக்கு பேர் altitude. அப்போ அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர் ஆல்டிடியூட் ஜாஸ்தியான குறையும். அப்படின்னா மலை மேலே வந்து அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர் என்ன செய்யும்? குறையும். இட் கேன் பி மெஷர்ட் பை த ஹைட். எப்படி இதை மெஷர் பண்ணலான்னா, பேரோமீட்டரில் மெர்க்குரி எப்படி தெர்மோமீட்டரில் மெர்க்குரி இருக்கோ அதுலேயும் மெர்க்குரி காலமுடைய ஹைட்டை வச்சு பேரோமீட்டரில் நம்ம ப்ரெஷரை அளக்கலாம். And the height of the mercury column denotes the atmospheric pressure at that place at a given time in millimeter. எப்படி இதுக்குனுடைய யூனிட்னா millimeter of mercury அப்படி தான் கொடுக்கும். 76 millimeter of mercury அப்படி. Even if you tilt the tube at various angles, you will see that level of mercury will, நீ எப்படி வச்சாலும் அந்த பேரோமீட்டரில் அளவு அப்படியே தான் இருக்கும். அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் இங்கே பாரு, 76 centimeter or 760 millimeter. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட் சி லெவல் ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் எவ்வளோ இருக்கும்? இதுதான் அந்த ப்ரெஷர். 76 millimeter or 760 millimeter. 76 centimeter or 760 millimeter. இங்கே பாரு, மோர் டு நோ. குக்கிங் இன் அ பிளேஸ் லொக்கேட்டட் அட் அ ஹையா. ஆமாம், இப்போ நம்ம வந்து நம்ம பார்த்தோம், இப்போ உயரமான இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், அதனால் குக் பண்ணுறதும் கஷ்டமாக தான் இருக்கும். அட் அ ஹையர் ஆல்டிடியூட் டியூ டு லேக் ஆஃப் அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர் பாய்லிங் பாயிண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ வாட்டர் வந்து 100 டிகிரியில் கீழே பாயில் ஆனால் மேலே போனால் 80 டிகிரியில் தான் என்ன ஆகும்? ஸோ த வாட்டர் பாயில்ஸ் ஈவன் அட் 80 டிகிரி. The thermal energy that is produced at this temperature is not sufficient enough for baking or cooking. So cooking is difficult. ஏன் ஹையர் ஆல்டிடியூடில் குக்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ப்ரெஷர் அங்கே என்ன இருக்குது? கம்மியாக இருக்குது. வாட்டரும் சீக்கிரம் பாயில் ஆகிடும். One atmospheric pressure is defined as the pressure exerted by the mercury column of height 76 centimeter. ஸோ இதெல்லாம் நீ படிச்சுக்கலாம். ஓகே. ATM na atmospheric pressure, that is 1 ATM is equal to 1 lakh Pascal. Okay, the SI unit of atmospheric pressure இது ரொம்ப important, Nm-2 or Pascal. ஸோ இவ்வளோ தூரம் நீ படித்து வைக்கிறியா? பயாண்ட் ஃபோர்ஸ் நான் அடுத்தது சொல்லித்தரேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்? ஃபோர்ஸ், த்ரஸ்ட், ப்ரெஷர், அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ தேங்க்யூ கேர்ள்ஸ்.